கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த முன்பின் தெரியாத ஒருவர் குப்புசுவாமியை பார்த்து, ஆகா, உமது நெற்றியில் பிக்ஷு ரேகை ஓடுகிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். குப்புசுவாமி விரைவில் துறவியாவார் என்பதை அவருடைய கருத்து முன்னறிவிப்பு செய்தது. சென்னையில் வந்து இறங்கிய குப்புசுவாமி ஒரு நண்பரின் இல்லத்திற்கு சென்றார். அந்த நண்பர் அப்போது வீட்டில் இல்லை. நண்பரின் மனைவி கதவை திறந்து வரவேற்றார். ஆனால் குப்புசுவாமி உள்ளே செல்லவில்லை. மலேசியாவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொருட்களை வீட்டு திண்ணையில் இறக்கினார். நான் விடை பெற்றுக் கொள்வதாக நண்பரிடம் கூறுங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக நடக்கலானார். நண்பரின் மனைவிக்கு அவருடைய சொற்களின் பொருள் அப்போது விளங்கவில்லை. குப்புசுவாமி சென்றதும் சில நிமிடங்களில் நண்பர் வந்தார். குப்புசுவாமியை இடையில் மறித்தார். அவர் எவ்வளவு மன்றாடியும் குப்புசுவாமி வீட்டிற்குள் நுழையவில்லை. வைராகியம் ஓங்கி நின்றது. நேராக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சென்றார். வடக்கே செல்லும் ரயில் அவருக்காகவே காத்திருந்தது போல் குப்புசுவாமி ஏறி அமர்ந்தவுடன் புறப்பட்டது. குப்புசுவாமி பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் உணர்ந்தார். தொடர்வது டாக்டர் குப்புசுவாமி.